ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். எலக்வெண்ட். தமிழ் இதுக்கு பேச்சாற்றல் மிக்க இல்லைனா சொல் திறன் வாய்ந்தன்னு சொல்லலாங்க. ஒருத்தவங்க பேச்சு ரொம்ப இம்பேக்டாக பவர்ஃபுல்லாக இருக்கிறப்ப அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி யூசர்ஸ்க்கு புரியுற மாதிரி பார்க்கலாம்னு யோசிச்சிருப்போம். ஒரு வேர்டு மாட்டுனுச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள் மாட்டுனுச்சு. மௌனம் பேசுகிற படம் பார்த்துருப்பீங்களா எல்லாருமே. அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை போய் கூட்டு வர சொல்லுவார்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ சூர்யா போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வரதுக்கு பதிலாக ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுப்பார்ல. அங்கே ஸ்பீச் கொடுத்து அந்த பொண்ணையே கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா கூட போக வச்சுருவார்ல. அதுதாங்க ஆக்சுவல் அந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே அந்த வேர்டு எப்படி பயன்படுத்தாங்கன்னு பாருங்களேன். சூர்யாஸ் எலக்வன்ட் ஸ்பீச் ஃப்ரம் மௌனம் பேசியதே ஃபிலிம் மேட் தட் கேர்ள் டு சேஞ்ச் ஹர் மைண்ட் அண்ட் ஒபே ஹர் ஃபாதர் விஷ். ஸோ அதாங்க ஃபஸ்ட்டு போகிறப்போ அந்த பொண்ணை கூட்டு வரது தான் போவார், மிரட்டுவார் அவங்க அப்பாவே. சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் டோட்டலாக டைவர்ட் ஆகிட்டு அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக பேசி அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட போச்சு வரல. ஸோ அது ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அது எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லாருக்கும் புரியும்னு நினச்சேன். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். தமிழ்லையும் பாருங்கள். மௌனம் பேசியதை படத்தில் சூர்யாவின் அருமையான பேச்சு, அதாங்க அந்த ஒன் லைன் அருமையான பேச்சுன்னா எலக்வன்ட் ஸ்பீச்சுங்க. சொல் திறன் இல்லை ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப இம்பேக்டாக பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி அப்டேட்ஸ் மிஸ் பண்ண பார்க்கலாம். பாய்.